The distance between the sun and the earth is about, அதாவது சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இங்க மைல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் த நம்பர் இந்த இந்தியன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பரை வந்து இந்தியன் மெத்தட்ல ரைட்டும் ரீடும் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த சம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பிளேஸ் வேல்யூ சார்ட்டை பார்க்க போறோம். இதுல இந்தியன் மெத்தட், இன்டர்நேஷனல் மெத்தட் அப்படின்னு ரெண்டு மெத்தடை நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நம்பரை ரைட் பண்ணியிருக்கேன். இந்தியன் மெத்தடில் இதுக்கு எப்படி கமாஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து வாங்க. ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 1 2 3. இந்த 3 நம்பர்ஸ்க்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம கமா போடணும். அதுக்கப்புறமா ரெண்டு நம்பருக்காக கமா போட்டு வரணும். இது இந்தியன் மெத்தடில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் எப்போவுமே 3 நம்பர்ஸ் தாண்டி தான் நம்ம கமா போடணும். இப்போ 2 நம்பர் தாண்டி இங்கே கமா போடுங்க. இங்கே 2 நம்பருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே விடலாம். இன்கேஸ் இந்த இடத்துல 3 நம்பர் இருக்குன்னா அப்ப நம்ம திரும்பியும் இந்த 2 நம்பர் தள்ளி இந்த இடத்துல கமா போடுவோம். இங்க ஒரே ஒரு நம்பர் இருந்தாலும் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஓகே, இப்ப இதுக்கு எப்படி வந்து பீரியட் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே இந்த லாஸ்ட் 3 இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தௌசண்ட்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லேக்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 நம்பரை வந்து நம்ம க்ரோர்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இந்தியன் மெத்தடில் எப்பவுமே இந்த லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 நம்பர் தான் எப்பவுமே எடுக்கணும். ஒன்ஸ் பீரியட்ல இந்த 3 நம்பர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே 2 நம்பராக இருக்கும். கடைசியில் இங்கே ஒரு நம்பர் கூட இருக்கலாம். சரி, இப்போ பாருங்க, இது ஒன்ஸ் பீரியட், இது தௌசண்ட்ஸ் பீரியட், இது லேக்ஸ் பீரியட், இது க்ரோர்ஸ் பீரியட். இந்த ஒன்ஸ் பீரியட்ல இந்த நம்பரை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1000 பீரியட்ல இந்த 2 நம்பரை எப்படி சொல்லுவோம்னா இது 1000, இது 10,000. லேக்ல இது லேக்கு, இது 10 லேக். க்ரோர்ல இது க்ரோரு, இது 10 க்ரோரு. ஸோ அப்படிதான் சொல்லுவோம். இந்த ஒன்ஸ் பீரியட் மட்டும்தான் நமக்கு 3 நம்பர் இருக்கும். ஓகே, இதுவே இன்டர்நேஷனல் மெத்தட்ல எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல்ல நம்ம 3 நம்பருக்காக கமா போட்டு வரணும். இப்போ இங்கே வந்து இந்தியன் சிஸ்டமில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மட்டும்தான் 3 எடுப்போம், அப்புறம் 2 எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் இன்டர்நேஷனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம 3 தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து 1 2 3 இங்கே கமா போட்டோன்னா அடுத்ததும் நம்ம 3 தான் எடுக்கணும். ஸோ 1 2 3 இங்கே கமா வரும், அடுத்ததும் 3 தான் எடுக்கணும். 1 2 3 இங்கே கமா வரும். அதுக்கப்புறம் இங்கே 3 நம்பர் இருக்கிறதுனால அப்படியே இருக்கலாம். இங்கே 2 நம்பர் இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும், ஒரு நம்பர் இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும் கடைசியில் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஒன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து அஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இதை